ஹலோ வியூவர்ஸ். ஸோ வெல்கம் பேக் டு பென்ஸ் ஃபார் பாலிடிக்ஸ் சேனல். நான் உங்களுடைய சத்யாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான எம்எல்ஏ ஒருவேளை தேர்தலில் தோத்து போறதுக்கான காரணங்கள் அநேக காரணங்கள் இருந்தாலும் அதுல ஒன் ஆஃப் த காரணங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மாநில தலைவர் அந்த தொகுதியில நிப்பாட்டுற எம்எல்ஏ பொறுத்தமே இருக்குங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, ஒரு தொகுதியில ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் இவர் நின்னா ஜெயிச்சிடுவாருன்னு அங்க இருக்க எல்லாருக்கும், மக்களுக்கும் சரி, அங்க இருக்க பார்ட்டிகள் எல்லாருக்கும் தெரிஞ்சாலுமே இந்த மாநில தலைவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏ தாண்டி இவருக்கு ரொம்ப விசுவாசமான ஒரு ஆள் அங்க நிப்பாட்டும் போது என்ன நடக்குதுன்னா, அந்த பகுதியிலயும் சரி இல்ல அந்த பார்ட்டிக்குள்ளேயும் சரி மக்கள் வந்து அதிருப்தி அடைகிறாங்க. ஸோ பொறுமையா என்ன ஆகுதுன்னா, சின்ன சின்ன வேலைகள் செய்யறத கொஞ்சம் பொறுமையா பண்றது, அப்புறம் சில வேலைகள் செய்யாம இருக்கிறது, இதனால என்ன ஆகுதுன்னா மக்களோட ஓட் பேங்கை வந்து நம்ம கட்சிக்காக இழக்கிறாங்க. டு தி எக்ஸ்டென்ட் கிராஸ் ரூட் லெவல், ஆழமான லெவல்ல பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பொறுமையா எதிர்கட்சிக்கு சாயிர பர்சன்டேஜ் அதிகமாவே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பாத்தீங்கன்னா, ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்டை ப்ராப்பரான லெவல்ல நம்ம சரி பண்ணாம இருக்கிறதுனால, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 பூத் இருக்குன்னா எக்ஸாம்பிளுக்காக ஒரு 70 பூத்துல மட்டும்தான் ஆட்கள் போடுறது, அப்புறமா அதை அனாலிசிஸ் பண்றது இல்லை, நிறைய இடங்கள்ல வந்து ஃபோன் பண்ணா ரிட்டர்ன் பண்றது இல்லை. ஏதாவது ஒரு தகுதியான ஆட்களை நம்ம அங்க போடாததுனால ஓகே கரெக்டான லெவல்ல நம்மளால பிரச்சாரங்களோ இல்லைன்னா வந்து ஓட்டு எண்ணிக்கையோ இல்ல ஓட்டர்ஸ் பேங்கோ நம்மளால வந்து பார்க்க முடியாம இருக்குங்க. மாநில தலைவர்கள் ரெகுலரான மீட்டிங் ஃப்ரீக்வெண்டா கூப்பிடுறதுனால, எல்லா தொகுதி எம்எல்ஏ அடிக்கடி கூப்பிடுறதுனால இந்த எம்எல்ஏக்கள் தலைவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், தலைவரை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக மீட்டிங்க்கு வரனால நிறைய இடங்கள்ல நிறைய வாக்குகள் சேமிக்கிற இடங்கள்ல இவங்க போய் நிற்க முடியாம போகுது. இதனால வாக்குகள் மிஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்ட். ரெண்டாவது பார்ட் வந்து, ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணணும், பெரிய ரேலி பண்ணணும்னு நினைக்கிற டீமை தாண்டி எஃபெக்டிவா ஒரு ஓட்டை கன்வெர்ட் பண்ணணும், அப்புறம் அந்த அந்த பகுதிகளில் வந்து மைனர் ஓட்ஸ், அதாவது சிறுபான்மையான ஓட்டர்ஸை வந்து நம்ம கிட்ட கன்வெர்ட் பண்ணணும், இல்லைன்னா அதர் கேஸ்ட் இல்லை அதர் ரிலீஜியன் மக்களை நம்ம கிட்ட கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கிராஸ் ரூட் லெவலில், அதாவது ஆழமாக இறங்கி வேலை செய்கிற ஆட்கள் தாங்க எம்எல்ஏகள் கூட வச்சு பண்ணும்போது ரிசல்ட் ரொம்ப பெட்டராக இருக்குங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பேஸ் யார் ஒர்க் பண்ணுவாங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிசல்ட் ஓரியன்டாக போவாங்க. நெக்ஸ்ட் 1 வீக்ல நம்ம இவ்வளோ வேலை பண்ணுறோன்னா இவ்வளோ ஓட்டர்ஸை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு 15 நாள் என்ன பண்ணணும்னா, ஒரு தொகுதியில மக்களோட சர்வே எடுத்து இந்த தொகுதியில எத்தனை தெருக்கள்ல நமக்கு பெரும்பான்மை ஓட்டு இருக்கு, எத்தனை தொகுதியில எதிர்கட்சிக்கு பெரும்பான்மை ஓட்டுகள் இருக்கு, எத்தனை தொகுதியில ஸ்விங் ஓட்டர்ஸ், அதாவது சில ஓட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் போடுவாங்க இங்கேயும் போடுவாங்க, எந்தெந்த தெருக்குள்ள யார் யார் அதிகமாக இருக்காங்க பார்த்துட்டு எதிர்கட்சியோட வாக்குகள் எந்த தெருக்குள்ள எந்த ஏரியாவில் அதிகமாக இருக்கோ அங்கே வந்து நம்ம தலைவரை வச்சோ இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக பிரச்சாரங்கள் பண்ணுற மூலயமா அங்கே இருக்க மக்களுக்கு சலுகைகள் கொடுத்தாங்க இருக்க மக்களை நீங்கள் ரெகுலராக போய் பார்த்து நீங்கள் அவங்ககிட்ட பேசி அவங்கள நீங்கள் உங்கள் பக்கமாக கொண்டு வர்றதுக்கான ஒர்க்கை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஒரு பிளான் போடுறவங்க ஓகே, ஒரு 20 நாள் பிளான் இல்லை 30 நாள் பிளான் போட்டு அதில் இத்தனை பிரச்சாரங்கள் நடக்கணும், இத்தனை ரேலி நடக்கணும்ன்றதை நம்ம போட்டு பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போது இதுல டெய்லி பேசிஸ்ல நம்ம அந்த எம்எல்ஏ கிட்ட ரிப்போர்ட் வந்து வாங்கணுங்க. அதாவது ஃபோன் காலில் வந்து இது முடிச்சாச்சு தலைவரே, இது முடிச்சாச்சு தலைவரே, இது வந்துருச்சு சொல்றதுனாலயோ, இல்லைன்னா ஒரு 100-150 போட்டோஸ் அனுப்புறதுனாலயோ, இல்லைன்னா ஒரு 10 வீடியோஸ் அனுப்புறதுனாலயோ வேலை நடக்கிறது கிடையாதுங்க. நம்மளோட இன்டென்ஷன், அதாவது நம்ம முகாந்திரம் என்ன, நம்ம எதனால வந்து ஒரு கூட்டம் நடத்துறோம்னா, அந்த தொகுதியில அதாவது அந்த தெருக்குள்ள இல்ல அந்த ஏரியால அந்த நகர்ல இருக்க மக்கள்கள், எதிர்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மக்கள்கள் நீங்க பேசுறது மூலியமா எத்தனை பேர் பலன் அடைகிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எத்தனை பேரை நீங்க கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து அந்த யூனியன் அங்க இருக்க யூனியன் லீடரா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கோவில் மெம்பர்ஷிப் பிரசிடென்டா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி போன வருஷம் அந்த 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 ஒரு கம்யூனிட்டி, ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு 20 வீடு இருக்கட்டும், அந்த யூனியன் லீடரா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வேற கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஆட்களை நீங்க எத்தனை பேர் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க, இத்தனை ஓட்டு கன்வெர்ட் பண்ணிருக்கோம், இத்தனை ஓட்டு கன்வெர்ட் ஆகியிருக்கு. இந்த மாதிரியான பேசிஸ்ல நம்ம டெய்லி ஒர்க் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நிறைய ஓட்டுகள் நம்மளோட வங்கியில விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ உங்க தொகுதியில ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்டா போட்டோஸ் எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ போக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் ட்ரிவனா
எவ்வளவு வாக்குகள் இருக்கு, எவ்வளவு வாக்குகள் உங்களுக்கு கடந்த 4 எலெக்ஷன்ல போட்டிருக்காங்க, எவ்வளவு வாக்குகள் எதிர்கட்சிக்கு போட்டிருக்காங்க, இதுல ஸ்விங் ஓட்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, முதல் டைம் ஓட்டு போடுற மக்கள்கள் எத்தனை பேர் இருக்காங்க, சிறுபான்மையான மக்கள்கள் யாரு இருக்கா, இல்லைன்னா அதர் கேஸ்ட் அதர் ரிலிஜன் எவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த கணக்கெடுப்புகளை எடுத்து சில ஃபார்முலாஸ் டிரைவ் பண்ணதுக்கு அப்புறமா சில பூத்துகளுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றதுக்கான ஆலோசனைகளும் அறிவுரைகளும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பூத்துக்கள்ல மட்டும்தான் பெரும்பான்மையான மக்கள்கள் எதிர்கட்சிக்கு சார்ந்து இருக்கனால அங்க நம்ம பிரச்சாரங்கள் பண்றதோ அங்க நம்ம ஆக்டிவிட்டி பண்றது மூலியமாவே நிறைய ஓட்டுகள் நமக்கான வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. லேக் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இன் வாலண்டியர்ஸ், அதாவது இந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 100 பேர் 200 பேர் 500 பேர் ஆரம்பிச்சு ஏகபோகமா ஆரம்பிக்கிற அந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் பாத்தீங்கன்னா தொகுதி வாரியா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 10 நாள் 15 நாள் அப்புறமா வாலண்டியர்ஸ் எல்லாமே குறைஞ்சிருவாங்க. 15 பேர் 20 பேர் தான் வருவாங்க. ஸோ இது வந்து ரெகுலரான பேசிஸ்ல மாநில தலைவர்கள் அதை மானிட்டர் பண்ணி அவங்கள துரிதப்படுத்தி ஆட்களை ஃபீல்டில் நிற்க வைக்கிறதுக்கு ரெகுலரான பேசிஸ்ல பண்ணணுங்க. ஸோ ஒரு நாளும் என்ன நடந்ததுன்றதை தெரிஞ்சுக்கிறத தாண்டி எவ்வளோ ஓட்டு கன்வெர்ட் ஆகிருக்குன்றதை பத்தி தெரிஞ்சுக்கும் போது பெட்டரா இருக்குங்க. நம்மளோட அல்டிமேட் இன்டென்ஷன் என்னன்னா எவ்வளவு கூட்டம் கூடுதுன்றது இல்லை, இவ்வளவு கூட்டம் கூடுதுன்னா இந்த கூட்டம் ஈக்குவல் டு ஓட் அப்படி கிடையாது. எவ்வளவு பேர் நம்ம மனப்பூர்வமா நம்ம அவங்கள சம்மதப்படுத்த வச்சிருக்கோம், எத்தனை பேர் நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளவு பிரச்சனை நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம், இதை பார்த்து இருக்குங்க. ரெண்டாவது விஷயம் இர்ரெகுலர் ஈவெண்ட் மெயின்டெனன்ஸ், அதாவது ஒரு 15 நாளுக்கு ஒரு 7 பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 7 பிளான்ல பாத்தீங்கன்னா 15 நாள் கழிச்சு 2 இல்ல 3 தான் எம்எல்ஏ செய்திருப்பாங்க. அநேக சூழ்நிலைகள் காரணமா, அநேக பிரச்சனைகள் காரணமா, அநேக சுச்சுவேஷன் காரணமா செய்ய முடியாம இருக்கும். அதை வந்து மாநில தலைவர்கள் உள்ள இன்டர்வென் பண்ணி அதை ரெக்டிஃபிகேஷன் பண்ணி தரணுங்க. நிறைய நேரத்துல என்ன நடக்குதுன்னா பிரச்சனைகள் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ்குள்ளேயே சின்ன கோளாறுகள் நடக்கிறதுனால எல்லா கேம்பெயின்ஸுமே ஸ்டாப் ஆகி நிற்குங்க. அதை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள ப்ரொசீட் பண்ணும்போது தன்னோட கட்சிக்காக அநேக வாக்குகள் செலுத்தி அநேக வாக்குகள் வாங்கிடலாங்க. ஒரே ஒரு விஷயம் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும், கட்சியோட சிம்பிளுக்காகவும் பார்ட்டி லீடருக்காகவும் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அட் த சேம் டைம் நம்ம என்ன வேலை செய்யறோம் காலத்துலன்றதுமே ரொம்ப முக்கியமா இருக்குங்க. வாக்கு வங்கிகளை இன்க்ரீஸ் பண்றதுக்கு டெய்லி இவங்க என்ன பண்றாங்கன்றதை பார்க்கணுங்க. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடுகள்ல கம்யூனிட்டிஸ் ஒரு 50 பேர் இருக்காங்க, ஒரு சங்கம் இருக்கு, அந்த சங்கத்துல ஒரு 80 பேர் 100 பேர் இருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து எதிர்கட்சியோட அலையன்ஸ் வச்சிருக்காங்கன்னா தலைவர்கிட்ட நம்ம பேசி அந்த யூனியன் லீடர் கிட்ட பேசி அவங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம அதை பண்ணி கொடுத்து இந்த ஆட்கள் கிட்ட நம்ம பிரச்சாரத்தை மேற்கொண்டு இவங்களை நம்மளோட வாக்கு வங்கிகளை கொண்டு வரோம்ல. ரெகுலரான பேசிஸ்ல கம்யூனிட்டிஸ் நம்ம டார்கெட் பண்ணி அவங்கள நம்மளோட வாக்கு வங்கிக்குள்ள வர வைக்கிறதுக்கான வழிகள் என்னன்றதை ரெகுலரான பேசிஸ்ல பார்க்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பாத்தீங்கன்னா யூத்துகளை வந்து நம்ம அநேக ஒர்க்ல யூட்டிலைஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ணி அவங்களை உற்சாகப்படுத்தி அவங்க நண்பர்கள்கிட்ட சொல்ல வச்சு அது மூலயமா வாக்கு வங்கி பாத்தீங்கன்னா 5-7% எவ்ரி இயர் வருதுங்க. பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 3 பாத்தீங்கன்னா யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட். நிறைய நேரங்கள் என்ன ஆகுதுன்னா சில இடங்கள்ல வந்து அநேக அமௌண்ட் போயுமே அதுக்கான ரிட்டர்ன்ஸ் தெரியாம இருக்கிறது, இல்லைன்னா வந்து யூட்டிலைசேஷன் என்ன ஆச்சுன்னு தெரியாம இருக்குது, இல்ல வேஸ்டேஜ் ஆஃப் ஃபண்டு, இல்ல வேஸ்டேஜ் ஆஃப் மேன் பவர். 100 பேர் ஒரு இடத்துல இருக்கணும்னு சொல்றாங்க, ஆனா அந்த இடத்துல 100 பேர் இருக்காங்க போய் பார்த்தோன்னா 20 பேர் தான் இருக்காங்க. என்னன்னு கேட்கும்போது ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டாங்க, இல்லை இதுக்கப்புறம் தான் வருவாங்க, இந்த மாதிரி. ஆனா 100 பேருக்கான கணக்கு அதுல இருக்கு. இந்த மாதிரியான யூட்டிலைசேஷன் இல்லாததுனால நிறைய எல்லாமே ரிசல்ட்ல வந்து அடி வாங்குங்க. ஒரு மாநில தலைவரா எண்ட் டு எண்ட் ரிசல்ட்ஸை பார்த்து ரெகுலரான பேசிஸ்ல நம்ம எம்எல்ஏஸையும் அவங்க கட்சிகளையும் ட்ராக் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குங்க. இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் ரிமைனிங் திங்ஸ். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சத்யா. பாய்.